ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கைப்பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடாகிட்டாங்க. இந்நிலையில் தற்போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 2 கட்சிகள் மட்டுமே பிரதானமாக இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் களம் இருந்தது. சிங்கம் களை இறங்கிருச்சு. எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கெடுத்து போடு. அவ்வளவுதானே, விடு. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கு 10க்கு முன்னாடி நான் தனி மனிதன். இன்னைக்கு நான் தனி மனிதன் இல்ல, ஒரு அரசியல் 3வது பெரிய கட்சியா வளர முடியும்னா. தம்பிகளா, நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனது. அப்ப நீ எவனா டெரரிஸ்ட் நீயோ எவனா பயங்கரவாதி நீயோ அவனையே தலைவனா வச்சு ஏறிட்டன்ல. அப்ப நீ நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இந்த ஒரு விளம்பரம் வரும். ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் செகண்ட் ப்ரைஸ் மானோன்னா அவங்க அம்மா வேகமாக போய் குலாப் ஜாமுன் செஞ்சு, அந்த குலாப் ஜாமுன் விளம்பரம் அதை செஞ்சு கொடுத்த உடனே சூப்பர்டா எத்தனை பேர் ஓடினீங்க அப்படின்னோடனே 2 பேர் தான்மா ஓடணும் அப்படின்வாங்க. ஓடி இருக்கிறது 2 பேர் தான். நாளைக்கு நீ 2வது தான் வருவ. வந்த பிறகு இத்தனை நாள் நாங்கள் டெபாசிட் வாங்கல, இப்போ 2வது வந்துட்டோன்னு பெருமை பேச முடியாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல கத்துனாலும் தோத்துட்ட. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்ட. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார் வாழ்கவே. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வம்பு பண்ற? நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனே, என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே? தக்காளி பிதிங்கி கொடுத்துடா. நல்லா குளுகுளுன்னு இருக்கா? குத்தாலம் அருவியில குளிச்சது போல இருக்குதா. வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். என்ன தமிழ்நாட்டுல என்னோட மக்கள் கூட வாழ விடாம கர்நாடகாவுக்கு ஓட்டுனீங்களே, அன்னைக்கு எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. வாஜி 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 என் பேக் தேஞ்சி போஜி. பெரியாரே எனக்கு மண்ணுதான் அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸே இல்லாம மண்ணுக்குள்ள புதைச்சுட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திமுகவோட காலகட்டத்துல சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாங்கணும், ஏன்னா தோத்தாதான் சீமான் மனுஷனாவாரு. இதெல்லாம் கர்மான்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் இங்க துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா?
அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இன்னும் நிறைய தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க சீமான் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது. உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, லக்ஷ்மியும் கிடைக்காது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. இப்ப நான் வந்து எவ்வளவு தோத்துருப்பேன் எனக்கு நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. 4 முதன்மை தேர்தல்ல தோத்திருக்கேன். 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம். டேய் ஆமா மாப்ள நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். உள்ளாட்சியில 2லயும் தோத்திருக்கேன். அதுக்கு கன்னியாகுமரியில் மட்டும்தான் 2-3 முறை மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ஒரு 10 கிட்ட நடந்திருக்கு. எல்லாத்துலயும் தோற்றிருக்கேன். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது தேர்ந்தாதே. டெபாசிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,777 வாக்குகள் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு 1000 வாக்குகள் மட்டும்தான் வந்து வித்தியாசமா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பரவாயில்ல, எங்களுக்கு வந்து கட்டுத்தொகை வாங்கணும் அப்படிங்கறத தாண்டி சில்றல்ல போங்கடி. பிச்சை தான் எடுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். வெளியில சொல்றது இல்லை. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பாரு. காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி தானே ஏதாவது செலவு காசு கொடுப்போம். இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை, செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன். இருப்பா அந்த அனுப்பிடுறப்பா, தம்பி அனுப்புவாங்க. சத்தியமா சொல்றேன், என் தலைவன் தானே பிச்சை தான் எடுத்துக்கிறேன். நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்கிறடா. இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல. இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா? ஏன்னா நீங்க என்ன திடீர்னு வந்து உள்ள வந்து இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம் வந்து பிரிவு உருவாக்குறீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். புடிங்கிருப்ப போட, உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. இந்துக்களை தொடாதே, ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். இந்து பத்தி தப்பா பேச எனக்கு தான் கோவம் வரும். நாம நல்லா தானே இருக்கிறோம். நீ எதுக்கு இங்க வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பேசிட்டு போயிடுவேன்? அப்ப நம்ம வீட்டுக்கு சாகணுமா? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க எல்லாம்? ஆடுறீங்க. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊர்ல எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த மடம் சொல்ற கதைய லாஜிக்கே இல்லைனாலும் இவன் நம்புவா, அவன் நம்புறாங்கிறதுக்காக நம்மளும் நம்ப முடியுமா என்ன? அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். Just wanted to say one thing to you. போடா விஷத்துடைய பையன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.